கேலிஸ்டெனிக்ஸில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்கில்லு அதான் அந்த ஹேண்ட் ஸ்டாண்டை நான் எப்படி கற்றுக்கினது தான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபாலோ இங்கே தான் இருக்கும், அதை மட்டும் அனுப்பிடுங்க. ஹேண்ட் ஸ்டாண்டில் இந்த கை தான் முக்கியமான பகுதியே. இதை மட்டும் இந்த மாதிரி வச்சு பண்ணிங்கன்னு வைங்க. ஸோ அதுக்கு தான் கையை இந்தமே வச்சுக்கணும். இதோட பேர் வந்து ஸ்பைடர் கிரிப்னு சொல்லுவாங்க. கிரிப்பு நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா கையை கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணும் போது பேலன்ஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி வரும்போது லைட்டாக புஷ் குத்திங்கன்னா உங்களால் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும். ஆனால் இந்த செகண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நிறைய பிகினர்ஸால் போட முடியாது. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ண வரும். அதுக்கு முன்னாடி ஹேண்ட் ஸ்டாண்டில் இந்த ஸ்பைடர் கிரிப் வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிக்கப் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஹோல்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் ஸ்பைடர் கிரிப்பை வச்சுட்டு கையை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா கிக்கப் பண்ணும்போது உங்களை ஈஸியாக ஹோல்ட் பண்ண. அடுத்த ஸ்டெப்பே கிக்கப் தான். கிக்கப் பண்ணும்போது பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு காலை ஃபஸ்ட்டு போட்டு அடுத்த காலை தூக்க ட்ரை பண்ணுங்கள். 2 காலை தூக்கி போட்டிங்கன்னா இந்த வீடியோ பதிலாக நீயே ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி போடலான்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. நானே சொல்லிடுறேன். ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் இந்த எக்ஸாம்னால நானே ஒரு 2-3 மாதம் விட்டேன். அது 2-3 மாதம் பண்ணாதனால ஹேண்ட் ஸ்டாண்டை எனக்கு குனியை வச்சு நல்லா விட்டுருச்சு. 4வது ஸ்டெப்பு இந்த 3 ஸ்டெப்பையும் சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவுர்கிட்ட தான். ஹேண்ட் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட நண்பன் உங்களோட செவுரு மட்டும்தான். செவுத்துக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 தலைகாணி வச்சு பின் விளைவுகள்லேருந்து உங்களை காப்பாற்றும். வாலில் கிக்கப் வச்சு இன்னொன்று ஒரு காலை எடுத்து இன்னொரு காலை வச்சு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துலலாம் வராது. டெய்லியும் ஒரு 50 அட்டெம்ப்ட் போட்டால் தான் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அன்றைக்கி தான் நானும் அன்லாக் பண்ணேன். உங்களாலே முடியும். இல்லை ப்ரோ, நான் கேலிஸ்டெனிக்ஸ்க்கே புதுசு, எனக்கு இந்த ஸ்ட்ரென்த்லாம் இல்லைன்னா அடிஷ்னலாக பைக் புஷ்அப் வேணால் ஆட் பண்ணி